எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கண பகுதியில் டிஎன்பிசியில் தமிழ் இலக்கண பகுதியில் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். அறிவியல் பகுதி வினாவிடை யாரும் விரும்பி பார்க்குறதில்ல. அதனால் தொடர்ச்சியாக நம்ம தமிழ் வினாவிடை பகுதியை தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போஸ்டிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். சாலை, சோலை, சங்கு, சீற்றம், சுற்றம் இதை எப்படி அகவரிசைப்படி எழுதலாம் அப்படின்னா, சங்கு, சாலை, சீற்றம், சுற்றம், சோலை. அடுத்து திரை, தளிர், துறைமுகம், தாமரை, தீமை. இதை எப்படி கரெக்டாக எழுதலாம்னா, தளிர், தாமரை, திரை, தீமை, துறைமுகம். அடுத்து மஞ்சள், மீன், முல்லை, மாலை, மொட்டு. சரியான ஆன்சர் மஞ்சள், மாலை, மீன், முல்லை, மொட்டு. அடுத்து பண்ணை, நொறுங்கு, பனி, நரை. சரியான ஆன்சர் நரை, நொறுங்கு, பண்ணை, பனி. அடுத்து பெற்றம், பட்டு, போக்கு, பூங்கா. சரியான ஆன்சர் பட்டு, பூங்கா, பெற்றம், போக்கு. அடுத்து கிள்ளை, கப்பல், கெண்டி, கூந்தல். இதை எப்படி எழுதலாம்னா, கப்பல், கிள்ளை, கூந்தல், கெண்டி. அடுத்து ஆலை, இலை, அப்பா, ஈக்கள். இதை எப்படி அகவரிசைப்படி எழுதலாம்னா, அப்பா, ஆலை, இலை, ஈக்கள். இதுக்கு முந்தின நாள் நம்ம பார்த்து ஒரு விஷயம் பார்த்துலாம். அதாவது ஏடகம், அறிவு, இருள், ஊன், உடுக்கை, உடம்பு, அற்றம். சரியான ஆன்சர் அற்றம், அறிவு, இருள், உடம்பு, உடுக்கை, ஊன், ஏடகம். அடுத்து இனிமை, ஓதல், அரவம், ஆனிரை, ஒருமை. இதை எப்படி சரி எழுதலாம்னா, அரவம், ஆனிரை, இனிமை, ஒருமை, ஓதல். அடுத்து வன்மை, கீற்று, கொடை, ஈசன், தாமரை, பணிவு, நட்பு. சரியான ஆன்சர் ஈசன், கீற்று, கொடை, தாமரை, நட்பு, பணிவு, வன்மை. அடுத்து சுண்ணம், செடி, சௌமியன், சீப்பு, சொல், செப்பு, சூளை. சரியான ஆன்சர் சீப்பு, சுண்ணம், சூளை, செடி, செப்பு, செமியன், சொல். அடுத்து அற்றம், அங்கை, அர்ப்பணி, அட்டை, அச்சம், அவ்வவை. இதை எப்படி சரியானதான்? அங்கை, அச்சம், அட்டை, அர்ப்பணி, அவ்வவை. அடுத்து அற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்றல், கபடம், கண்ணீர், கமலம், கற்கண்டு, கஞ்சம். சரியான ஆன்சர் கஞ்சம், கண்ணீர், கபடம், கமலம், கற்கண்டு, கற்றல். அடுத்து தண்ணீர், தவம், தடக்கை, தாப்பிசை, தன்பதம், தளிர். சரியான ஆன்சர் தடக்கை, தண்ணீர், தன்பதம், தவம், தளிர், தாப்பிசை. அடுத்து பெரு, பூத்தல், பொறு, பேரு, பீலி, பைங்கூழ். இதை எப்படி அகவரிசை எப்படி சரியாக எழுதலாம்னா, பீலி, பூத்தல், பெரு, பேரு, பைங்கூழ், பொறு. இது எல்லாமே ஒரு தடவை நீங்கள் ரீடிங் விட்டாலே போதும். உங்களுக்கு திருப்பி ரீடிங் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது சரியாக அகவரிசைப்படி எழுதுறதுக்கான வாய்ப்பு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம தொடர்ச்சியாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தில் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு முற்று பெற்ற வாக்கியமாக மாறுவதை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு முற்று பெற்ற வாக்கியமாக மாறுவதை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எழுவாய் கூட்டல் செய்யப்படும் பொருள் ஈக்குவல் டு பயனிலை என்ற முறைப்படி அமைந்திருந்தால் அதுவே சரியான சொற்றொடர் ஆகும். எழுவாய் ப்ளஸ் செய்யப்படும் பொருள் ஈக்குவல் டு பயனிலை என்ற முறைப்படி அமைந்திருந்தால் அதுவே சரியான சொற்றொடர் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை. மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை. இந்த சொற்றொடரை நம்ம சொற்களை ஒழுங்குபடுத்தி எப்படி கரெக்டாக எழுதலாம் அப்படின்னா, தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். கொடுத்துருக்க கொஸ்டின் மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை. சரியான ஆன்சர் தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். இதனோட தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் இதனுடைய தொடர்ச்சியை நிறைய எடுத்துக்காட்டு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சி வரனா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எல்லோரும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அறிவியல் பகுதி யாருமே தொடர்ச்சியாக வியூ பண்ணி பார்க்காதனால தமிழ் வினாவிடை பகுதியை தொடர்ச்சியாக வீடியோ போஸ்டிங் போடலான்ட்டு இருக்கேன். மேற்கொண்டு நடப்பு நிகழ்வுகளும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடப்பு நிகழ்வுகளும் உங்களுக்கு வீடியோ போஸ்டிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நாளை சந்திக்கலாம். நன்றி.